பயப்படாத, சும்மா இல்லை, பயப்படாமல் இல்லை, பயப்படாத. அப்படி மேலே ஏறி ஏற்றி போகிறேன். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு நம்ம சின்ன வெள்ளச்சி இன்றைக்கி மேய்ச்சலுக்கு வந்திருக்கா. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது அவளுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு. அது போக போக சொல்கிறேன். நடக்கிறாளா, கொஞ்சம் தாங்கி நடக்கிறா. ரொம்ப மோசமாக இருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. மனநல சிலவளை பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஓடிக்கிட்டா. வந்தோடனே செந்துட்டியாங்க அடிக்கிறா. கொஞ்சமாக பயில தேத்தணும். இப்போ கால் அந்த தோள்பட்டை எங்கன்னா அடிபட்டுச்சு, இந்த இடத்துல வேறு மொழியில் அடிப்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த கணுக்கால் அடிப்பிடிச்சு. இப்போ தாங்க கொஞ்சமாக தாங்கி நடக்கிறா. வயக்காட்டில் ஈரமான பகுதியில் எப்படியோ அந்த பள்ளத்துக்குள்ளே எப்படியோ விட்டுட்டா. அதில் கால் ஒடிஞ்சனால 3 இடத்துல கால் அடிச்சு. நாங்கள் 2 இடத்துல கட்டு போட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 1 மாதம் கழிச்சு இன்னொரு கட்டு போட்டோம். இதில் ஒரு பக்கமாக படுத்து அவளுக்கு கால் தோள்பட்டை எலும்பு கொஞ்சம் விளையிடுச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி டெஸ்டிங்காக கரை இந்த பக்கம் பள்ளமேடை ஏறி பார்ப்போம் எப்படி நடக்கிறாளான்ட்டு. கொஞ்சம் பார்த்தா அவளோட 2 பிள்ளைங்களும் பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இப்போ கொஞ்சம் பாலுக்கே ரொம்ப சிரமப்பட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் மேயதில் கொஞ்சம் பால் ஊறும். இன்றைக்கி யார் லீவுண்டா நம்ம பண்ண மரம் வழக்கம் போல். அது போக நம்ம ஊமுச்சியோட கோகோ கொரியா இருக்கல, அவளே லீவு கொடுத்தாச்சு. அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி தெரிஞ்சு, அதனால் அவளை லீவில் வீட்டில் விட்டு வந்தாச்சு. சரி, அவளுக்கு போல் தான் சின்ன வளர்ச்சி ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சின்ன வளர்ச்சி கொஞ்சம் மேட்டில் மழை காலங்களில் மட்டும் வீட்டில் படிட்டு இந்த மாதிரி மழை விளையாட்டத்தில் கொடுக்குருவோம். இன்றைக்கி எப்படி சாரல் விழுந்தால் விழுகலாம். இவளுக்கு இன்றைக்கி 6 சுவை என்ன 50 சுவையும் காட்டணுங்க. கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா நடக்கிறா. அவளால் அந்த எலும்பு விலகுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இது போக போக சரியாகலாம். எலும்பா ஜவ்வான்னு தெரில, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த அளவுக்காவது நடக்கிறாளே. இதை விட மோசமாகிடுவேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இவ எந்திரிச்சிட்டாங்க, எதிர்பார்க்கல. போக என்னன்னு தெரில, மோனிகாவுக்கு காலையிலேருந்து ரொம்ப கழிகிறா. நேற்று மேஞ்ச பச்சை கொடி சேரலையா, தண்ணி இன்னி சேரலையான்னு தெரில, ரொம்ப கழிகிற வேறு. மாத்திரை வேறு போடாமட்டேன். இப்போ வரையில் தாங்க பார்த்தேன். 2 நண்டு போட்டேன், அதுபோக சின்ன வளர்ச்சிக்கு போட்டேன். இவளுக்கு போடாமட்டேன். மாத்திரை போட்டு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப இப்படியே இருந்தால் ரொம்ப குட்டிகளுக்கு பாதிப்பு ஒரு ஓத்துக்குள்ள குட்டிக்கு. சில வண்டு முருகன் வரி குதிரைக்கு பால் சரியாக போகுதுங்க. பரவாயில்லைங்க, மொத்த குட்டி பால் நல்லா இதாக சமாளிச்சிடுறா. அது இருந்தால் போதும். இப்போ கடிக்க மாட்டேன். எப்படி துத்தி செடியை சாயந்தரம் தான் கடிப்பேன். இதுக்கு நான் கடிக்க மாட்டேன். போய் மெய் இந்த குட்டி தான் பசங்களுக்கு தேவை. கிடைக்க மாட்டேன்டுது. கச்சா இந்த தின்னு நீயாது திண்டு. ஆனால் பால் கொடுக்காதவன் மானுக்கு. உன் மனுக்கு பால் கொடுக்கவே மாட்டேன்ற. ரொம்ப வர குறைக்கிறா. சீக்கிரம் குறைச்சிரும் போல. முழி தின்றா அப்படி தின்றா. கரிச்சு தின்றா. அவ்வளோதான். என் கை கட்டுக்கு அவ்வளோதான். இங்கே வா நான் தரேன். வா, உனக்கு வச்சிருக்கேன் பாருப்பா. முடியா இந்தா சீக்கிரம் வா வேமா முடியா. அவன் எந்த எடுத்துக்கிடுவா. இங்கே வேமா வா தின்னு கண்ணு. இதெல்லாம் கடிச்சு விழுது ரொம்ப நாள் ஆச்சு பாரு. அதுக்குள்ளே எத்தனை பேர் வந்துட்டாங்க. எக்கு போட்டு ரெட்டை சொல்லி முதல்ல தான் இருக்கா. இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் பொழுது பார்ப்பதுலேயே இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிச்சுக்கிருக்கு. என்ன ஒரு நடைய கட்டுறாங்க இல்லை இன்றைக்கி. நம்ம எந்த புல் வேணான்னு போகிறாங்களே. நம்ம ரெட்டச்சொல்லி மானுக்கு பால் நீண்டு 2 நாள்லேருந்து பால் இல்லை. எப்போண்டா அதை விடிய காலையில் ஆடு பற்றி வரக்கு முன்னாடி பால் இல்லை. 2 சங்கு பால் மாட்டுப்பால் ஊற்றிக்கிட்டே இருந்தோம். இப்போ நேற்று நல்லா 2 நாள் நல்லா மேய்ச்சாலா பால் உரிச்சா. அவன் பால் மாட்டுப்பால் எனக்கு வேணாண்டா. எங்கள் அம்மா பாலே போகும்போது கொஞ்சம் பால் ஊறுது. என்கிட்ட கொஞ்சம் பச்சை கிச்சா கடிச்சானா கொஞ்சம் நல்லா பால் ஊறுதுங்க. அந்த கொடி கடிக்கிறதுக்கு செத்திட்டி கூட கடிச்சு பழகிட்டா கொஞ்சம் பரவாயில்ல. நான் கூட பாலில் நினச்சேன், பால் சமாளிச்சிட்டாரு. நம்ம பண்ண மரத்துக்கு போக அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நப்பிக்கிட்டா. எப்படி எக்கு போட்டு எப்படி நட்டி தெரியறா. எங்கிட்ட வகுத்து நப்பி மேய்ச்சா பரவாயில்லைங்க. இப்போ எங்கிட்ட பிள்ளைய காப்பாற்றிடுவா. அந்த மாட்டு கலரை பார்த்தீங்களா, பாதி இது மேலே செவலை இருக்குது, பாதி இது கீழே கருப்பு இருக்குது. அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. 2மே ஒரே வகையான தாயிலேருந்து எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அதுலேருந்து எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. எல்லா மாடும் தான் அதுக்கு அப்படித்தான் இருக்குது. அங்கிட்டு 2 3 கிடக்கு. இதுதான் சுத்த செவலையாக இருக்குது. அப்புறம் அங்கிட்டு 1 கருப்பு இருக்குது. சிலுக்கு உங்கள் மம்மி ரொம்ப நாள் கழித்து வந்துட்டா. சிலுக்கு டெய்லியும் போய் அம்மாட்ட அம்மா நான் போயிட்டு வரேம்மா, திருப்பி வந்துட்டா அம்மா வந்துட்டுமாண்டுவா. இப்போ மறந்துட்டா வந்துட்டோம். என்னடா திரும்ப முடியா, எங்கேயோ போய் மின்னி குளம் திங்கிறான். உள்ளே போய் இந்த கொடி மின்னி குளம் எல்லாமே இருக்குது. அதை திண்டு பயில ருசி பார்த்துருந்தா செஞ்சுட்டே கூட கடிக்கிறாங்க. அந்த கொடி கடிக்கிறான். வெளியேறுமா இதாங்க மின்னிக்காய். இதைத்தான் திம்பாங்க பசங்க. இந்தா இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. என்ன பயிலுக்கு அதிகமாக யூரின் ஒரு சாப்பிட்டா ஆடுகளுக்கு சாப்பிடுவேன். அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வளர்ச்சி என்ன எல்லாம் புதுசாக தெரியுதா. பார்க்குற சுற்றி முற்றி எல்லாமே என்னடா புதுசாக இருக்குது. வெறும் மாடாக அதிகமாக வெயிட்டு பார்க்குறா. அதோ பழகிறோம். இந்த மரத்துலேயாவது கொஞ்சம் நெத்துக்குன்னு பார்க்குறவங்க மரம் சாஞ்சிருச்சுங்க. ஆஹா இப்படி சாஞ்சிருச்சு மரம். யாத்தை இதை நான் பார்க்கவே இல்லை. ஒரு 30 டிகிரிக்கு மேலே சாஞ்சிச்சுங்க. நட்டு குத்தலாக இருந்துச்சு, அப்படியே சாஞ்சி மாதிரி விழுந்துருச்சு. என்னடான்னு பார்க்குறேன், இப்போ தான் விழுந்திருக்கு. ஒரு 2 3 நாள் தான் அங்கே இருக்கும் போல். அப்படி நேராக இருந்துச்சுங்க. ஒரு 30 டிகிரி சாஞ்சா அப்படியே விழுந்து வச்சு. அவ்வளோதான், மரம் வயசாக கீழே விழுதுவார். இன்னும் ஒரு காற்று அடிச்சுன்னா அவ்வளோதான், வேறு வெளியே வந்துடும். ரெடியா திரிசா? இந்தா நல்லா காய் கிடக்கு. இந்தா எடுத்துக்க. இந்தா முடிய இந்தா படச்சிட்டு போய் பறக்க சீக்கிரம் பறக்க. மோனிகா நீ உள்ளே போகாத முட்டி விடாங்க.
அவ்வளோதான் இருக்குது, 2-3 காய் இருக்குது. என்னடா கருசாமி வாங்க ஓடியா வடக்க போவோம். அவ்வளோதான் நெத்து போய் 2 கரா கடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கரையில் ஏறணும். வேறு சாரல் வேறு விழுந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பால் நமக்கு முன்னாடி அட்டன்ஸை போட்டா வடக்கு பக்கம் போயிட்டா. அவன் நிற்பாளா? அவள் எந்த காலத்தில் எவ்வளோ இடி முடிவு காலத்தில் நிற்க மாட்டா. அந்த வீட்டை அவர் அம்மா பிள்ளைய முன்னாடி போயிட்டு வந்துட்டீங்களாடா? போய் அந்த மரத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அவளை தூ நண்டே தூ நண்டே உண்மையில ஏதோ வருது நண்டே காதை பாரு தூ ஆத்து பாரு. பயப்படுற பயவில் இங்கே எங்கே போனீங்க? 5 பேர் ரெட்ட சொல்லியே எங்கே போனீங்க? 5 பேர் எங்கிட்ட பிரிச்சுட்டீங்க இல்லை புதுசாக பழகிறீங்களே. ஓடு வா உமிச்சை. இன்றைக்கி 2-3 மாவட்டங்களுக்கு நம்ம இடியம்மன் மழை இருக்குன்ட்டாப்புல. அது மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் மழை இறங்கியிருக்குங்க. நல்லா வடக்க பக்கம்லாம் பேஞ்சா பெய்யலாமுங்க. எனக்கு தெரிஞ்சு பெய்யுறது நல்லா தான். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிறணும் கரை பக்கம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரணும். ரெட்ட சொல்லியே போய்கிட்டே இரு. இப்போ காது இருக்குது உனக்கு. வாடா பேராண்டி வாடா போகணும்ல ரொம்ப தூரம். வா நண்டே வா நம்பி வா வர்றா. முதல்ல பேச்சை கேட்க மாட்டா, இப்போல்லாம் கேட்குறேன். என்னன்னு தெரியல. காரணம் அந்த 2-3 நெத்து கொடுத்தனால வர்றா. அந்த இருக்க ஒரு உனக்கு இந்த வச்சிருக்கேன் பாருந்தா. இந்த இருக்க ஒரு நல்ல அவளுக்கு பிடிச்சது. ஓடியா நேற்று கொடுத்த மாதிரி கொடுக்குறேன். ஓடியா இந்த மூலிப்பை முதல்ல வரையான் பாரு. அங்கிட்டே டாப்பா உள்ள இங்கிட்டு வருவான்னு பார்த்தேன். இங்கிட்டு வாடி இங்கே ஒரு அத்தேன் ஜூலி உங்கள் அப்பா மேலே ஏறிக்கிறா. அவர் உங்கள் அப்பா மேலே ஏறி நிற்கிறா. தின்னு இதாரு மைக் செட் மாயக்காவா? அது ஏறி காலுக்கு ஒரு பக்கம் தின்னுதான் சீக்கிரம் திண்டுக்க. கிடச்சா இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கஷ்டம். நீ எங்கடா வந்திருக்க கொம்பேன்? உள்ளே போட நீ எக்க போகிற? உள்ளே போய் எக்க போகிற? உள்ளே போய்க்கா தள்ளி விட போகிறேன். அவள் இருக்க ஒரு அமுக்கப்புன்னு சொடக்கு உடஞ்சு 2 பேருமா காலி வந்துட்டாங்க. ஆனால் அவள் அங்கிட்டு நின்று எங்கிட்ட பரவாயில்ல. எங்கிட்ட எக்க போட்டு திண்டா சரித்தான். கண்ணுமே அந்த தின்னுக்கு அவர் அது நல்ல எசவானதுங்க. அப்படி மேலே ஏறி ஏற்றி விட்டேன் பயவில்லையா. கொஞ்சமா ஏறி தின்ட்டானுங்க. இப்படி தின்னா ஏறி தின்ட்டானா பயவில்லை. இதை தின்ட்டானா அவர் ஃபுல்லாகிடும். நல்லா அசையாக நின்றுக்கிறா. பார்த்து நின்றுக்கிறா. கீழே விழுந்துடாத ஸ்டெடியாக நின்றுக்க. இங்கிட்டு கண்ணு போய் ஒரு பக்கம் தலையை விட்டுக்கிருக்கா. இவ்வளோ ஒரு ஸ்டெப் வச்சா மேலே ஏறுவா. அவள் வெயிட்டுக்கு அமுங்காதுக்கு. அதான் கரெக்டு. உள்ள இதுவே பயப்படாமல் நின்ட்டானா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தின்றா. அதை காலி வெளியிடுறா. விட்டுறக்கூடாது. டைனோசர் பேரண்டை நிரூபிக்கணும். புளிக்கு பிறந்தது பூனையாக இருக்கக்கூடாது. நல்லா அடிச்சு கல்வி நிற்க. கொம்பா நீ ஏறி தள்ளி விட்டுறாதரா. நீ ஒரு அமுக்க பூனை கீழே விழுந்துக்கா உள்ள. நல்லா சூப்பரான குழந்தை. தெரிகிற அளவுக்கு ரெடி. உன்னை மேலே ஏற்றிடுவா. நீ வெயிட் இல்லாட்டி உடனே ஏற்றி விட்டுருலாம். உள்ள எங்கே இருக்கா நம்ம இந்த இவமாக பலூன் மக அவளை ஏற்றி விடணுங்க. உள்ள எப்படி கொஞ்சம் தான் ரெட்டியா. உள்ள கொப்பு சடக்கு உடையுது. இருந்தாலும் ட்ரைனிங் எடுக்கணும். இப்படி தான் ட்ரைனிங் எடுக்கணும். கொம்பையெல்லாம் இதை விட நல்லா இருக்கான். ஏன் நம்ம யார் மைக்கிள் சூர்யா அப்படிங்கிற மேலே ஏறி முள்ளில் உடப்பாங்க. பழைய வீடிலாம் பார்த்துருப்பீங்க. கிபி 2022 23 வீடியோ 23 தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஏறி முள்ள சடக்கு உடைப்பாங்க. கருவாச்சிலாம் நல்லா இருப்பாங்க. அவளாம் கருவாச்சிலாம் உள்ள அப்படியே எங்கிட்ட தவுவா. அவள் இருக்க சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இந்த வயசில் இருக்கும்போது கருவாச்சிலாம் செம்ம சுறுசுறுப்பாக இருப்பான். மைக்செட் மாயக்கா நீ பாடு காலை பிடிச்சிருக்கு இழுத்து விட்டுறாதா அவனை பயவில்லையா. என் பாடு கீழே விழுந்துருவான். அடித்து நெருக்கி காலி பண்ணிட்டான். அவ்வளோதான்டா காலி பண்ணிடுறா. பழுது மகளே நில்றீண்டா. பார்க்குற உடனே மேலே ஏற்றி விடுறேன்டா. இந்த பயப்படுறா அவர். இந்த மேலே ஏறு வந்துக்க. உன்னை ஏற்றி விட்றேன் வா. பயப்படாத சும்மா இல்லை. பயப்படாத. நீ பயப்படக்கூடாது. பயவில்லை இந்த பயப்படுற கத்துறா. அவனை மாதிரி பயப்படாமல் நிற்க மாட்டான். ஏய் பேராண்டி இங்கே வர்றா. என்னடா அவர் ஃபுல்லாகிடுச்சா? காலி வந்துட்டாடா. பரவாயில்லடா நல்லா வருடா. கீழே இறக்கி விடுவா. நீ நில்லு. அவனை விட்டுட்டு போகிறேன். இன்றைக்கி பயவில் விட்டுட்டு போவோம். டைனோசர் மகளே உன் மகனை பாரு. அவன் எப்படி அங்கே நேரி ஜாலியாக 2 கிரிக்கான். யாரையும் கண்டுக்கிறாமல் இருக்கான். வேறு யாராவது சின்ன பயவில் ஏற்றி விடுன்னு பார்க்குறேன். நம்ம நெத்தி போட்டு மகன் எதுவும் சிக்க மாட்டேன்றது. அதெல்லாம் கத்தி குமிச்சிடும். அதெல்லாம் ஒரு கெடாக்குட்டி பழுங்கு மகனை ஏற்றலாம். அவனை கொஞ்சம் வெயிட்டு. ஆனால் அவன் நிற்பானா என்னான்னு தெரில. இவன் கொஞ்சம் இறங்க போகிறேன்னு நினைக்கிறேன். பயவுள்ள வேலை முடிஞ்சா என்னடா இறங்குறியா? என்ன வரையா? என்னடா என்ன மேய போறியா? விட்டுட்டு போகிறோம். வரையா? என்ன இறக்கி விட்டுருப்பா. நீ இறக்கிறியா? என்னடா ஆத்தே போச்சு. அவ்வளோ விட்டுட்டு போப்பாரு. ஆத்தே பயப்படுறியா பாரு. நான் விட்டு போகிறேன்டே. ஆத்தே ஓச்சு நான் மாட்டினேன். பேராண்டி நீ பேராண்டி தாண்டி. ஆத்து நான் போகிறேன். ஆத்தே எம்பா என்னை வந்து இறக்கி விடுவாடா. தின்ட்டான் பயவில்லை. அவ்வளோதான் அவனுக்கு. அந்த கொலை அவ்வளோதான். இது கொஞ்சம் பசன்னு இருக்கும் இந்த கொடி. ஆனால் நல்லா வகுறு நம்ப நல்லா சத்தான கொடி. போகிறேங்க தப்பா போகிறேன். அத்தாடி மொத்த மரமே ஆடுது டான்ஸ் ஆடுது. தவீரியான் பயவில்லை. இது பக்கமாக தான் தவீர்லாம் பயவில்லை. தவீரியாடா வரையாடா இறக்கி விடுவா. புளிச்சா பயவில்லை. எப்படி பரவாயில்லடா. ஆம்பளடா பேராண்டியே நீ தாண்டா பேராண்டி. டைனோசர் பேராண்டி. ஊற அரே தரையில் இருக்கும்போதே கத்திரா அவர். எங்கள் அம்மாவை காண. யாராவது பார்த்தீங்களா? என் அம்மாவை காணமே. உங்கள் அம்மாவை காணுமா? அத்தே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். கவலைப்படாத. கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். என்ன செய்வான்? தரையில் இருக்கும்போதே உங்கள் அம்மாவை காணன்ற அந்த வர அவர் போ. வர அவர். அத்தை ஃபாஸ்ட் அவர். அத்தே என் பிள்ளைய விட்டுவிட்டேனே. ரொம்ப பாசமாக இருக்குது. இன்னும் பால் கொடுத்துக்கிருக்கா பய உள்ள.
பரவாயில்ல வாரு முட்டி தூக்குறாளுங்களே எந்த தூக்கு ஒன்றும் கொண்டுருவாளுகிட்டே நெத்தி போட்டே வாரு. தண்ணி குடிக்கணும், மணி 2 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. தண்ணி குடிக்க வைக்கணும் பசங்க எல்லாத்தையும். நேராக வாங்க வடக்கு பக்கம் போய் பள்ளத்தில் குடிப்போம். பாதி பேர் தான் வரீங்க, நான் பாதி பேரை காணாமே. ஏய் ஜூலி ஜூலி தலை மட்டும் தாங்க ஆடுதாங்க பாருங்க. தலை இப்படி ஆடுது, தலை மட்டும் தான் ஆடிக்கிருக்கு. என்ன டிசைனாக இருக்க வயவில் மஞ்சள் இருக்குது. இதை வளைக்க முடியுமான்னு பார்க்குறேன். வளைக்க முடிஞ்சா வளைக்கலாம். முடிய 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 இருக்குடா. வர எடுத்துக்கிறா வாடா 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 அந்த பயவில் எங்கிட்ட நல்லா முத்துன மஞ்சத்தை கிடச்சிச்சு. தண்ணி குடிக்க முன்னாடி அதே போட்டு அமுக்குறாங்க. கை வர வலிக்குதுங்களா, சீக்கிரத்துனுங்களா. யாரு ஜூலி தானா? யாரு இது 2 ஜூலியா? ஏம்மாலாம் அமுக்காதீங்க, ஆட்டே கை வலிக்குது. நல்லா கொஞ்சம் போய் ஏதோ ஒரு 2 நாளாக கிடச்சாங்க. சின்ன வளர்ச்சி வேறு கடைசியில் விட்டுட்டு வந்துட்டேங்க. நம்ம அவளுக்கு தெரியாது, நம்ம புது ரூட்டெலாம் தெரியாது. அவள் இந்த அங்கிட்டு தனியாக நிற்கிறா, அவளுக்கு கத்திக்கிட்டே வர்றா. அவளுக்கு ஏன்னா நம்ம பழைய ரூட் நினச்சிக்கிறா. பழைய பாதை அங்கிட்டு வயக்காடு போகிறோம்டா. எலிபுலி போய் தண்ணி குடிச்சிக்க, வாட்டர் நல்லா குடிச்சிக்க. நான் அப்படித்தான் இப்போ குடிக்கலாட்டி அப்புறம் வேறு எங்கே எல்லா இடத்துலையும் ஐஸ் தண்ணி தான். என்ன தண்ணி ரொம்ப கலங்கின மாதிரி தெரியுது. எதுவும் பண்ணி இன்னி உள்ள உழைப்பிருக்குமோ அப்படி தாங்க தெரியுது. தண்ணியெல்லாம் ரொம்ப கலங்கிருக்கு. இப்போ தான் இந்த பள்ளத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கோரப்புல் வளர்ந்துக்கிருக்கு. இதனால் ஈரமாக இருந்துச்சு. இப்போ தாங்க கொஞ்சமாக தழுக்குது. கடிச்சிட்டு வாங்க ரெட்டச்சிலி, பொறுமையாக கடிச்சிட்டு வாங்க. கரையில் ஏறுபோ போகிறதுனா நம்ம மச்சான் சீக்கிரம் எடுத்து வாடா. வாருங்க பச்சை பசேன்னு மாறிடுச்சுங்க. அந்த சாரல் விழுந்துக்கு அதுக்கும் நல்லா வாய்க்கட்டுற அளவுக்கு பச்சை பசேன்னு இருக்குது. அப்படியே ஒவ்வொருத்தனா உள்ளே இறங்க ஜீவராசிகளே, டைனோசர்ஸு எல்லாம் இறங்க கொம்பை இறங்கி வேட்டை ஆரம்பிக்கலாம். இந்த ஆடுக வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு 20 உருப்படி தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கும். எவனும் கிட்ட வர மாட்டேன்றாங்க. என்னன்னு தெரியல, இந்த முள்ளுக்குள்ளேயே திடுறாங்க. அவங்களுக்கு எவனும் கொடி கடிக்க ஆசை இல்லை. நேற்று அப்படித்தான் ஆசை இல்லாமல் இருக்காங்க. நீ வர வர என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். அவங்களுக்கு காஞ்ச புல் தான் கடைசி வரைக்கும். நமக்கும் நல்லதாங்க, வேலை மிச்சம் தான். இப்போ தான் தெரிஞ்சா இல்லை இன்ன வரைக்கும் காதை ஆக்காமல் இருந்தீங்களா? வர வர உங்களுக்கு செகிட்டு மிஷின் வாங்கணும். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணணும். உங்களுக்கும் இப்படி கற்றுறே வர மாட்டேறீங்களே. வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. நல்லா படுத்து உருண்டு பிறண்டு நல்லா திம்பாங்களா பாருங்கள். நல்லா வாய் கட்டுற புல் கிடக்கு. இதை விட்டுட்டு இந்த காஞ்ச புல்லை கட்டிக்கிட்டு வீம்பு கடிக்கிறாங்க. நடுத்தர நண்டே நீ சேர்ந்துட்டியா? இந்த வலிச்சு பார்த்து இறங்கு. இந்த பக்கம் ஈரமான பகுதி நல்லா கடிச்சிக்க பாரு எப்படி புல் கிடக்கு. இதை விட்டு அங்கேயே நிற்கிறாங்க. 1/2 மணி நேரம் மழை போச்சு. என்ன உங்கள் 2 பேருக்கு நல்ல நேரம் பார்க்கணுமா? மைக் செட் மாயக்காக்க நரிக்கும். நல்ல நேரம் பார்த்துட்டு பொறுமையாக இறங்குங்க. வலது காலை வச்சு இப்போ நிற்கிறான் வரு. பழுனே வர வர உனக்கு சேட்டை கூடி போச்சு பழுனே. நீ எல்லாம் வர்ற அடைய நீயா பாதை தெரிஞ்சுன்னு ரெக்க முளைச்சின்னு எத்தனை மரம் போய் சுற்றிட்டு வந்துருக்க. ஆனால் வழிகாட்டி இப்போ நீ தான் உன் குட்டியம்மாவோட தாண்டுற. நம்ம சவுண்டில் திங்க விட்டோம்ல, அதுதான் அந்த இடம் தாங்க. பயவில்லையே அப்படியே பார்த்தாங்க. உள்ளே குதித்து ஜம்ப் பண்ணி உள்ளே ஓடிடுவாங்க தோப்புக்குள்ளே. மோசமானவங்க ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாதி பேர் என்னடாண்டா இந்தோ அங்கே மெஞ்சிக்கிட்டாங்க கோர புல்லுக்கிட்ட. சின்ன வலிச்சு கால் வலிக்குதா? இப்படியே பாதி வரைக்கும் ஏட்டு பாதியிலே நின்றுருக்கா. கால் வலி தாங்க முடியல. என்னாச்சு முடியலையா? நின்றுறேன் கொஞ்ச நேரம் நெல். கால் வலிக்குது போல வலிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வானம் இருட்டாகிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே இருட்டாகுது. மணி 4 மணி கூட ஆகலை. கரெக்டாக 6 மணி மாதிரியே இருக்குது. சாரல் இருக்கிற விழுவு போப்போ தான் தெரில. எங்கிட்ட ஒரு வழியா பசங்க வகுத்த நப்பிட்டாங்க. போதும் பரவாயில்ல. இன்றைக்கி 4 மணி வரைக்கும் எங்கிட்ட தான் ஆல்ட்டு. வர திருச்சாமானே 2 பேத்துக்கு என்ன கொண்டு திரிக்கேன் பாரு. சவுண்டல் கொலை கொண்டு தின்னுடா. 2 பேத்துக்கு தின்னுங்கடா. பாதி இந்த இருக்கிற எடுத்து தின்னுடா. அப்படி தின்னுடா. வேண்டா பிள்ளைங்க கடிக்கிறா. 2 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க. வளர்ந்து வர இளத்தாரி பிள்ளைங்க கடிச்சு நொங்கனோர் கடிச்சா தாண்டா பிரியால் அவங்க. அப்படி கடிக்கிறான். கடிச்சு அண்ணனை பார்த்து தம்பி பார்த்து கடி. உன் கண்ணை காட்டு. என்ன கண்ணில் ஏதோ குத்திருக்கு. இந்த ஆமாம் கண்ணில் தண்ணி வருது. ஏதோ குச்சியை கொத்த விட்டுட்டா. கண்ணை மூடி முடிக்கிறா. முடிஞ்சதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சாலே சரியாக போகும் உங்களுக்கு. இன்னும் இந்த முள்ளுக்குள்ளே அப்படியே இந்த நெட்டில் அது வரைக்கும் சவுண்டர் வளராமலே இருக்குது. நம்ம டைனோசர் பார்த்து போனால் கடிச்சா கொம்பேன் கடிச்சான். இதுக்குள்ளே இன்னும் கிடக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த பெரிய மரம் மாதிரி ஆயிருங்க. இதுக்குள்ளே இன்னும் நிறையா கிடக்கு. நீ வளர்ந்தோடனே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்கு போட்டு தின்றேன். எனக்கு இவனோட குரல் நல்லா பிடிக்குங்க. குரல் நல்லா இருக்கு. இடத்துல இப்போ தான் முதல்ல வரமாட்டேன். இப்போ தான் கிட்ட வர்றேன் பையன் உள்ள. முதல்ல கிட்டே வரமாட்டேன். அவங்க அம்மா கிட்டே தெரியும். அப்பப்போ நெத்து கொடுப்பேன். அந்த நாட்டுக்கரை எல்லாம் கொடுப்பேன். சவுண்டில் எல்லாம் கொடுப்பேன். அப்போ தான் கொஞ்சமாக பழகிட்டேன் பையன் உள்ள. இனிமேல் இவங்களை தேற்ற வேண்டிய காலம் வந்துருச்சு. நம்ம எப்படி சொல்ல, நம்ம தை பிறந்தோம். தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி வரைக்கும் அடுத்த 6 மாதம் இதுக்கு எந்த அளவுக்கு தேத்தவங்க தேத்துனா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே டக்குன்னு வளர்ந்துருவாங்க. மேடம் இன்னும் வயிறு நிறையலையா? வாங்க, சாரல் வர விழுக ஆரம்பிச்சிருச்சு. வந்து ஒரு இடத்துல போய் முள்ளுக்குள்ளே போய் நிற்கிறோம். வாங்க வா ஸ்கைப்பாலே கிளம்புவோம். மணி 4 மணி ஆக போகுது. இந்த கிளம்பிட்டாங்க ஒரு பசங்க. மணி 4 மணி ஆக போகுதுங்க. 3:45 ஆகுது. இப்போ தான் சாப்பிட போகிறேன். எப்படியோ ஒரு வழியாக பசங்க வகுத்து நப்பியாச்சு. இப்போ என்னோடய வகுத்தை நப்ப போகிறேன். இன்றைக்கி சண்டே அதுன்னு ரொம்ப லேட்டாக போச்சு. நீங்களே சாப்பிட்ருங்க ஓகேவா? சாரல் மாலுக்குள்ளே சாப்பிட்றது என்ன சோகம். லைட்டாக சாரல் இப்போ தாங்க விழுது. மணி 4 மணிக்கு விழுக ஆரம்பிச்சிச்சு. பசங்க எல்லாம் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. தான் தூரம் கூட கிளம்பிட்டாங்க.
ஒவ்வொருத்தனா போகிறாங்க. 5-6 சாரை விழுந்தோடனே 1/2 கிலோமீட்டர் தாண்டி ஓடியாந்துட்டீங்க. கரைஞ்சிருவீங்கன்னு வயிறு நிறைஞ்சிச்சின்னு வீட்டுக்கு வருது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பட்னியாக கிடந்தீங்க. இழுத்து கொஞ்சம் யார் தெரியுமா அந்த முழிக்கிறா மாதிரி ஒன்றும் தெரியாம மாதிரி கடைசியானே இருக்கிற சீமக்கருவில் பிடிச்சி கடிக்கிறாங்க. இவங்க இருக்க சீமக்கருவில் பிடிச்சி கழுவி வந்துட்டாங்க. கொஞ்சம் சிப்ப மாதிரி எம்பிட்டு கடிச்சிருக்காங்க. ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஒரு சில நேரத்தில் சீமக்கரில் கடிப்பாங்க. அந்த முனையை மட்டும் இப்படியே கடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாரல் குறைஞ்சிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு இப்படியே சாரல் விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ போய் பசங்களை வேறு கொஞ்சம் நேரம் தூங்க போடுங்க. இப்படியே பேஞ்சிச்சுன்னா நைட்டு ரொம்ப கொசு கடி பிச்சு எடுத்துருங்க. நேற்று ஆனால் சொன்னால் நம்ம பண்ணிக்க 2 நாள் கொசு கடி இல்லவே இல்லை. சரி நண்பர்களே, நான் இந்த வீடியோவை இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் சாரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கா, பிடிக்காது கட்டிங்கன்னு லைக்காக போட்டு விட்ருவோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கவா. இதுக்கு மேலே நானும் நின்றாலும் சரி, ஆடு நின்றாலும் சரி, பாடி தாங்காது, குளிர ஆரம்பிச்சிடும். காற்று வேறு லைட்டாக அடிக்குது. சரி ஓகே வரட்டா. மோனிக்கு அவர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா. இந்த வர வேமா வர அவர் நெத்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்டா நெத்து தட்டி பண்ணு. ஏய் ஆத்தே இன்னும் வேணுமா? ஏன் மோனிக்கா